ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவித்ததாவது, என் தந்தை அதிக கடன் வாங்கிய நிலையில் உஹது போரில் ஷஹீதாகிவிட்டார்கள். எனது தோட்டத்தின் பெரித்தம்பலங்களால் கடனை நிறைவேற்ற முடியாது. மகசூல் காலமும் வந்தது. அண்ணலாரிடம் சென்று நிலைமையை எடுத்து கூறினேன். அதற்கு அண்ணலார், நீங்கள் சென்று பெரித்த குலைகளை அறுத்து தனித்தனி குவியலாக வைத்திடுங்கள் என்றார்கள். நான் சென்று அவ்வாறே செய்தேன். பிறகு அங்கு வந்த அண்ணலார் பெரிய குவியலுக்கு அருகில் சென்று அதை 3 முறை சுற்றி வந்தார்கள். பிறகு அதன் அருகில் அமர்ந்து கொண்டு கடன் கொடுத்தவர்களுக்கு பேரித்தம்பலத்தை கொடுங்கள் என்றார்கள். நான் பணத்தை நிறுத்து கொடுக்க ஆரம்பித்தேன். இதன் மூலம் தந்தைப்பட்ட கடன் முழுவதும் நிறைவேற்றிட வல்ல அல்லாஹ் அருள் புரிந்தார். ஆனால் பல குவியல்கள் அப்படியே இருந்தன. ஒரு ஃபரலை பற்றி, தொழுகையின்றி தீன் இல்லை, மனித உடலில் தலை போன்று தீனுக்கு தொழுகை அவசியம் என அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஒரு சுன்னத்தை பற்றி, சொர்க்கத்தை அடைந்திட இந்த துஆவை விகிதமாக ஓதவும். அல்லாஹும்ம ஜஅல்னி மின் வரஸத்தி ஜன்னத்தின் நஈம். இறைவா, என்னை சொர்க்க அருட்கொடைகளுக்கு வாரிசாக ஆக்கிடுவாயாக. ஒரு முக்கிய அமலின் சிறப்பு, ஹலாலான வருமானத்தின் மூலம் வணக்கத்திற்காக பள்ளிவாசலை கட்டுபவருக்காக அல்லாஹ் தஆலா சுன்னத்தில் முத்துக்களாலும் மாணிக்கத்தாலும் ஒரு வீட்டை கட்டித் தருவார். ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றார், எவர்கள் தீமைகள் செய்கின்றார்களோ அவர்களை, எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கின்றார்களோ அவர்களுக்கு சமமாக நாம் ஆக்கிடுவோம் என்று அவர்கள் எண்ணுகின்றார்களா? அவர்கள் உயிருடன் இருப்பதும் மரணம் அடைவதும் சமமே. அவர்கள் முடிவு செய்து கொண்டது மிகவும் கெட்டதாகும். உலகத்தை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகின்றார், இவ்வுலக வாழ்க்கை அற்ப நாட்கள் தான், ஆனால் மறுமையோ அதுதான் நிலையான வீடாகும். மறுமையை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் தஆலா சுன்னத்தாரை சுன்னத்திலே, நரகத்தாரை நரகத்திலே போகச் செய்வான். பிறகு அவர்களுடைய ஒரு அறிவிப்பாளர், சுவனத்தாரே இனி உங்களுக்கு மரணம் வராது என்றும், நரகத்தாரே உங்களுக்கு மரணம் வராது என்றும் அறிவிப்பார். நீங்கள் எங்குள்ளீர்களோ அங்கேயே நிரந்தரமாக இருப்பீர்கள். நபி வழி மருத்துவம். பிரசவத்திற்கு பிறகு பெண்களுக்கு பேரித்தம்பலத்தை உண்ணக் கொடுங்கள். உலர்ந்த பழமாக இருந்தாலும் சரியே. குழந்தை பிறந்ததும் பேரித்தம்பலம் சாப்பிடுவதால் பெண்களின் வயிற்றில் உள்ள கெட்ட உதிரம் வெளியேறி பலவீனமும் நீங்குகின்றது. 4 விஷயங்களுக்காக பெண்கள் மனம் முடிக்கப்படுகின்றார்கள். அவளின் செல்வத்திற்காக, பாரம்பரியத்திற்காக, அழகுக்காக, மார்க்கத்திற்காக. ஆகவே மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மனம் செய்து வெற்றி பெறுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்